இரண்டாம் உலகப் போர் நடந்துகிட்டு இருந்த காலகட்டம் அது. நவம்பர் 26, 1941ஆம் ஆண்டு ஜப்பானோட அதிபர் ஹிரோஹிட்டோ அமெரிக்காவோட பேர்ல் ஹார்பரை தாக்குவதற்கு 6 விமான தாங்கி கப்பல், 2 போர்க்கப்பல் மற்றும் நூற்றுக்கணக்கான போர் விமானங்களையும் கொண்ட கப்பற்படையை கடற்கரை வழியாக அனுப்பி வைத்தார். அந்த நீண்ட பயணத்திற்கு பிறகு ஜப்பான் அமெரிக்காவின் பேர்ல் ஹார்பரின் மீது தாக்குதலை தொடர்ந்தது. அது மிகவும் மூர்க்கமான தாக்குதலாக இருந்தது. இது அமெரிக்காவிற்கு பெருத்த சேதாரமாக இருந்தது. இரண்டாம் உலகப் போரின் போக்கையே திசை திருப்பியது. இந்த தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்கா பகிரங்கமாக ஜப்பான் மீது போரை அறிவித்தது. இது மாதிரி ஒரு தவறான போரை ஏன் ஜப்பான் நடத்தியது அப்படின்ற கதையை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி போகணும். ஜப்பான் அமெரிக்காவை ஏன் தாக்குதல் செஞ்சாங்கன்னு இப்ப பார்ப்போம். இங்கிலாந்தும் அமெரிக்காவும் எப்படி மற்ற நாடுகளை கைப்பற்றி தனது பொருளாதாரத்தை பெருக்கியும் தனது நாட்டின் ஆயுத தளவாடங்களை நவீனப்படுத்தினார்களோ அதே மாதிரி ஜப்பானும் செய்யலான்னு முடிவு பண்றாங்க. அதனால ஜப்பான் தனது முதல் விரிவாக்கமாக 1931ஆம் ஆண்டு சைனா நாட்டின் பக்கத்து நாடான மஞ்சூரியாவை கைப்பற்றுறாங்க. அந்த நாடு நிறைய இயற்கை வளங்களை எல்லாம் வைத்திருந்தது. அங்கிருந்து ஜப்பான் தனக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அடுத்த சில ஆண்டுகளிலேயே 1937ஆம் ஆண்டு சைனாக்குள்ள வேகமா நுழைய ஆரம்பிச்சாங்க. சைனாவுக்கும் ஜப்பானுக்கும் நேரடியான போராக இருந்தது அது. ஜப்பான் நிறைய போர்களில் ஈடுபட்டிருந்த அனுபவம் இருந்ததினால் அவர்களின் கையே ஓங்கி இருந்தது. சீனாவின் பொதுமக்கள் மீது இவர்கள் செய்த கொடுமைகள் எல்லாம் உலக நாடுகள் எல்லாம் கண்டிக்கும் அளவிற்கு இருந்தது. 1939ஆம் ஆண்டு இந்த போர் திசை மாற ஆரம்பிச்சது. ஜப்பானின் கொடுமைகளினால் கிளர்ந்து எழுந்த சைனா மக்கள் அதிக அளவில் போரில் கலந்து கொண்டார்கள். ஜப்பான் சிறிய நாடு என்பதனால் போர் வீரர்கள் குறைவாக தான் இருந்தார்கள். இவர்களை சமாளிக்க முடியாமல் போனது. அதனால ஜப்பான் 1947ஆம் ஆண்டிற்கு மேல் தனக்கு தேவையான வளங்களுக்காக வேறு சில பகுதிகளுக்கு தன்னோட கவனத்தை திசை திருப்பினார்கள். இந்தோனேசியா, வியட்நாம், கம்போடியா, மியான்மர் இந்த பகுதிகளெல்லாம் ஜப்பானின் கைவசம்தான் இருந்தது. அதிலிருந்து தனக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கலாம்னு முடிவு பண்றாங்க. இதையெல்லாம் அமெரிக்கா வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருந்துச்சு. அமெரிக்கா அந்த நேரத்தில் எந்த நாட்டிற்கும் போர் உதவிகள் செய்யக்கூடாது என்ற கொள்கையை வைத்திருந்தது. உலகம் முழுவதும் அந்த நேரத்தில் போர்கள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்துச்சு. 1939ஆம் ஆண்டு போல அப்போதான் அமெரிக்க பிரசிடென்ட் ஒரு தீர்மானத்தில் கையெழுத்திட்டார். பிரான்சுக்கும் பிரிட்டிஷுக்கும் இனி அமெரிக்கா ஆயுதங்களை வழங்கும் என்பதுதான் அந்த உடன்படிக்கை. 1940ஆம் ஆண்டு சோவியத் யூனியனுக்கும் சீனாவுக்கும் ஆயுதங்களை வழங்குவோம் என்று முடிவெடுத்தார்கள். அந்த நேரத்தில் ஹிட்லர் ஐரோப்பா முழுவதும் தனது கட்டுப்பாட்டிற்கு கீழ் கொண்டு வந்தார். உலக போர் 2 தரத்திற்கு இடையில் தான் நடந்தது. ஒன்று அலைடு ஃபோர்ஸ், இதுல பிரான்ஸ், பிரிட்டன் மற்றும் சோவியத் யூனியன், சைனாவும் இருந்தாங்க. இன்னொரு பக்கமான ஆக்சிஸ் பவர்ல ஜெர்மன், இத்தாலி மற்றும் ஜப்பானும் இருந்தது. இதுல அலைடு ஃபோர்ஸான பிரான்ஸ், பிரிட்டனுக்கு ஆயுதங்களை அமெரிக்கா வழங்குவதனால் அமெரிக்கா அவங்க பக்கம்தான் இருக்குதுன்னு முடிவு பண்றாங்க. 1939ஆம் ஆண்டு ஜப்பானுக்கு தேவையான எண்ணெய் வளங்கள் எல்லாம் 80% அமெரிக்காவிலிருந்து தான் இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களோட சப்போர்ட் இல்லாம போச்சுன்னா ஜப்பான் கண்ட்ரோல்ல இருக்கிற நாடுகள் எல்லாம் அல்லது கட்டுப்பாட்டிற்கு வைத்திருப்பதற்கு மிகவும் கடினமான ஒன்றாக மாறிவிடும். ஜப்பானுக்கு மற்ற இயற்கை வளங்களும் தேவைப்பட்டது. ஸ்கிராப், மெட்டல், இரும்பு, நிலக்கரி இதையெல்லாம் அதிக அளவு அமெரிக்காவிலிருந்தே இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஜப்பானின் ஒரே ஆசியா என்ற நீண்ட நாள் கனவை நிறைவேற்றுவதற்கு மிகவும் கடினமாக ஒன்றாக மாறி போய்விடும். மறுபக்கம் 1940ஆம் ஆண்டு மஞ்சூரியாவை ஜப்பான் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததால் சோவியத் யூனியனிடம் எல்லை பிரச்சனை வந்தது. ஜப்பானுக்கு எதிராக சோவியத் மற்றும் மங்கோலியா நாட்டு படை இருவரிடமும் ஜப்பான் தோல்வியை சந்தித்தது. இந்த தோல்விக்கு அப்புறம்தான் 1941ஆம் ஆண்டு சோவியத் யூனியனும் ஜப்பானும் ஒரு ஒப்பந்தத்தை பண்ணிக்கிறாங்க. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஜப்பானோட ஆர்மி சைனாவை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. இன்னொரு பக்கம் ஜப்பானோட நேவி தெற்கு ஏசிய நாடுகளை தாக்கி கொண்டிருந்தது. இந்த செயல்கள் எல்லாம் அமெரிக்காவை எரிச்சலடைய செய்திருந்தது. அது அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தலாகவும் இருந்தது. ஜப்பான் ஹிட்லர் கூட கூட்டு வச்சிருக்கிறதுனால ஜப்பான் மேல பொருளாதார தடையை அமெரிக்கா அறிவித்தது. இதனால ஜப்பானோட ஆர்மிக்கு தேவையான இயற்கை வளங்கள் எல்லாம் தடை செய்யப்பட்டிருந்தது. இதற்காக ஜப்பான் சிறிதளவும் கவலைப்படவில்லை. 1941ஆம் ஆண்டு கம்போடியா மற்றும் வியட்நாம் பகுதிகளில் மேலும் ஆக்கிரமித்தது. மீண்டும் ஜப்பானுக்கு நெருக்கடியை ஏற்படுத்த அமெரிக்காவில் உள்ள ஜப்பானியர்களின் சொத்துக்களை எல்லாம் முடக்கியது. இது ஜப்பானின் எண்ணெய் வர்த்தகத்திற்கு தடையாக இருந்தது. இது தொடர்ந்து பிரிட்டன் மற்றும் நெதர்லாண்ட்ஸும் ஜப்பானுக்கு எண்ணெய் வர்த்தகத்தை தடை செய்தது. இதனால ஜப்பான் தனது பெரும்பாலான எண்ணெய் சதவிகிதத்தை இழந்தது. பெரிய அளவுக்கு எண்ணெய் தட்டுப்பாடு இருந்தது. இதை சமாளிப்பதற்காக அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவும் தயாரானார்கள். அதற்கு அமெரிக்கா இதுதான் சரியான நேரம் அப்படின்னு ஒரு நிபந்தனையை முன்வைக்கிறாங்க. அது என்னன்னா, ஜப்பான் சைனாவிலிருந்து வெளியேறணும் மற்றும் ஜெர்மனி, இத்தாலிகளிடமிருந்து தனது தொடர்பை துண்டித்து கொள்ள வேண்டும். இது மாதிரிலாம் செஞ்சா ஜப்பானோட ஒரே ஏசியா கனவு நிறைவேறாதுன்னு அவங்க வேறொரு திட்டத்தை போடுறாங்க. மலேசியா மற்றும் இந்தோனேசியா பகுதிகளில் எண்ணெய் வளங்கள் இருப்பதை ஏற்கனவே கணித்து வைத்திருந்தார்கள். இந்த பகுதிகளெல்லாம் கைப்பற்றி தனக்கு தேவையான எண்ணெய்கள் எல்லாம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் ஒன்று இருக்கு.
இந்தோனேசியா டச் ஈஸ்ட் இந்தியாவால் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. அதே மாதிரி மலேசியா பிரிட்டனால கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த 2 நாடுகளுமே அமெரிக்காவின் கூட்டாளியாக இருந்தார்கள். இந்த நாடுகளை ஜப்பான் தாக்கினால் அமெரிக்கா ஜப்பான் மீது தாக்குதல் நடத்துவாங்கன்னு நினைக்கிறாங்க. அந்த நேரத்துல பிலிப்பைன்ஸ் நாடு அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அதையும் ஜப்பான் கைப்பற்றலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஜப்பானை விட அமெரிக்கா பல மடங்கு பெரிய ராணுவத்தை வைத்திருக்கிறது. அவர்களிடம் அதிக அளவு போர்க்கப்பல், விமானங்கள், படை வீரர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அதையெல்லாம் எதிர்த்து ஜப்பானால் ஏதும் செய்ய முடியாது. அமெரிக்காவை அமைதியாக வைத்திருப்பதற்காக ஜப்பான் என்ன செய்யறாங்கன்னா, அவர்களின் போர் விமானங்கள், போர் கப்பல்கள் இதையெல்லாம் அழித்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இதனால் ரகசியமாக ஒரு திட்டத்தை போடுறாங்க. அந்த திட்டத்தின்படி அந்த போர் கப்பலை எல்லாம் அழித்து விட்டால் அழிந்து போன அந்த போர் தளவாடங்களை எல்லாம் சீரமைத்து மீண்டும் ஜப்பானை தாக்குவதற்கு சிறிது கால அவகாசம் எடுக்கும். அதற்குள்ளாக பிலிப்பைன்ஸ், மலேசியா போன்ற ஏசியா நாடுகளை எல்லாம் ஜப்பான் தனது கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வந்து விடலாம். அதற்கு பிறகு அமெரிக்காவிடம் சமாதானமாக போய்விடலாம் என்பதுதான் அவர்களின் திட்டம். அதேபோல் 7 டிசம்பர் 1941 ஆண்டு அமெரிக்காவின் பேர்ல் ஹார்பர் மேல் தனது பயங்கரமான தாக்குதலை ஆரம்பித்தது. அதில் ஜப்பானின் 300க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாக்குதலில் ஈடுபட்டிருந்தது. சிறிது நேரத்திலேயே 150க்கும் மேற்பட்ட போர் விமானங்களும் 19 போர் கப்பல்களும் 2000க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்களும் அழிக்கப்பட்டார்கள். ஜப்பான் திட்டமிட்டபடியே பேர்ல் ஹார்பர் தாக்குதலை வெற்றிகரமாக முடித்துவிட்டார்கள். அதை முடித்துவிட்டு ஒரு சில நாட்களிலேயே பிலிப்பைன்ஸ், மலேசியா, நியூகினியா, சாலமன் தீவு, பர்மா போன்ற எல்லா ஏசியா நாடுகளுமே ஜப்பானிடம் சரணடைந்து விட்டது. ஜப்பான் எதிர்பார்த்தது போலவே அமெரிக்கானால எந்த எதிர்த்தாக்குதலும் செய்ய முடியவில்லை. ஜப்பானோட த கிரேட்டர் ஏசியா அப்படின்ற கனவு அவங்களுக்கு சாத்தியமானது. அவங்களுக்கு தேவையான இயற்கை வளங்களும் கிடைச்சது. ஆனால் அதுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருந்துச்சு. அது அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக ஜப்பான் மீது போரை அறிவித்தது. 2ஆம் உலக போர்ல அலைடு போர்ஸ்ல அமெரிக்கா இணைந்தது. அமெரிக்கா அதுக்கப்புறம் ஜப்பான் கிட்ட நீங்க சரணடைஞ்சிருங்க அப்படின்னு எச்சரிக்கை விடுறாங்க. ஆனால் ஜப்பான் அதை கொஞ்சம் கூட மதிக்கல. அதுக்கப்புறம் அமெரிக்கா நாம யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டணும் அப்படின்னு நினைச்சு ஓப்பன்ஹைமர் கண்டுபிடிச்ச அந்த நியூக்ளியர் வெப்பனை வெளியில எடுத்தாங்க. இந்த பாம்பை வெளியில எடுத்தீங்கன்னா அது மனித குலத்திற்கு பெரிய அழிவு சக்தியாக இருக்கும்னு நிறைய ஆராய்ச்சியாளர்கள் கடிதம் எழுத ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் அமெரிக்கா 1945ஆம் ஆண்டு ஜப்பான் மீது அணுகுண்டை போட வேண்டும் என்று முடிவு செஞ்சிட்டாங்க. ஒரு ஏர்கிராஃப்ட்ல அந்த பாம்பை எடுத்துக்கொண்டு போய் ஹீரோஷிமா அப்படின்ற நகரத்து மேல டிராப் பண்றாங்க. அது வெடிச்சு சதறினதுல ஒரு குட்டி சூரியனே அங்க உருவாகி இருந்துச்சான். வெடிச்ச இடத்துல இருந்து 2 கிலோமீட்டர் சுற்றளவுல ஒரு புழு பூச்சி கூட இல்லாமல் கருகி சாம்பலா இருந்தது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.